Hello viewers, welcome to Sri Sasta Max Tuition. இன்னைக்கு exercise 3.11ல third sum பார்க்கலாமா? A ball rolls down a slope and travels a distance d is equal to ஒரு ஃபார்முலா மாதிரி கொடுத்துருக்காங்க. That is t square minus 0.75 t feet. அந்த அளவுக்கு distance travel பண்ணுது in t seconds. அது எவ்வளோ செகண்ட்ஸ் ட்ராவல் பண்ணுன்னு சொல்லலை. ஃபைண்ட் தட் டைம், அந்த செகண்ட்ஸ் தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். when the distance travel by the ball is 11.25 feet. அவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டிஸ்டன்ஸ் சொல்லிட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு டிஸ்டன்ஸோட ஃபார்முலா என்ன கொடுத்துருக்காங்கன்னா டி ஸ்கொயர் மைனஸ் 0.75 டீன்னு கொடுத்துருக்காங்க. we have to find out the time, டி கண்டுபிடிக்கணும். ஸோ டி தெரியாது, பட் டிஸ்டன்ஸ் தெரியும். டிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 11.25. இது அப்படியே நம்ம வந்து குவாட்ராட்டிக் மாதிரி குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் மாதிரி நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இஸ் ஈக்குவல் டு டி, ரைட்? டியோட வேல்யூ இஸ் 11.25. ஸோ நம்ம இது இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தால் தான் கான்ஸ்டன்ட் எல்லாம் கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 11.25 வந்து இந்த சைடு வரும்போது மைனஸ் 11.25 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி டி ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் தான் ஏ, டியோட கோஎஃபிஷியன்ட் பி, இது கான்ஸ்டன்ட் தான் சி. ஸோ டி ஸ்கொயர்டு கோஎஃபிஷியன்ட் ஒன்றுமே இல்லைன்னா தட் இஸ் 1, பியோட கோஎஃபிஷியன்ட் வந்து மைனஸ் 0.75, then c is equal to minus 11.25. So the formula is x is equal to minus b plus or minus b square minus 4ac by 2a. அதை நீங்கள் ரூட்குள்ளே வச்சுக்கோங்க. minus 0.75 plus or minus, so again 0.75 minus ஸ்கொயர் பண்ணாலும் தான் வரும். minus 4 into a into c is 11.25. சாரி மைனஸ் போட மறந்துட்டு மைனஸ், ஓகேங்களா? மைனஸ் 11.25. இதை நீங்கள் ரூட்குள்ளே வச்சுக்கோங்க. பை 2 into a. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 75 ஸ்கொயர் பண்ணாச்சுன்னா 5625 வருது. ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்கிறதுனால 4 டிஜிட்க்கும் புள்ளி வைக்கணும், ஓகேங்களா? பண்ணியாச்சு. தென் 11 to 5 into 4 பண்ணியாச்சுன்னா 45 வரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ஸோ ப்ளஸ் 45. இது ரூட்குள்ளே போட்டுக்கோங்க. பை 2. இங்கே பாயிண்ட் இருக்குது, 0 பாயிண்ட், ஓகேங்களா? ஸோ 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 0.5625 ப்ளஸ் 45. இது ரூட்குள்ளே இருக்குது. பை 2. இங்கே பார்த்தீங்கன்னா இது ஹோல் நம்பர், இது டெசிமல் நம்பர், அதை அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுருங்க. 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் 45.5625க்கு நீங்கள் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். பை 2. 45 இதுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாமா ஸ்கொயர் ரூட்? ஸோ எப்படி ஸ்கொயர் ரூட் எடுக்கணும்னா நீங்கள் இந்த ஹோல் நம்பர் பார்த்து தான் பார்க்கணும். நம்ம 2 2 பிரிக்கும் போது 2 2 தான் இருக்குது. ஸோ நீங்கள் சம் ஸ்டார்ட் பண்ணும்போது டபுள் டேபிள் சொல்லுங்கள். 5 5 25, 6 6 36, 7 7 49. நம்ம 6 6 36 எடுத்துக்கலாம். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 9 வரும். நீங்கள் டபுளாக தான் இறக்கணும். ஸோ இந்த புள்ளிக்கு அடுத்த நம்பர் இறக்க போகிறீங்க இல்லையா? ஸோ நீங்கள் இப்போ புள்ளி வச்சுருவாங்க, ஓகேங்களா? 6 பக்கத்தில் புள்ளி வச்சுருங்க. இப்போது மேலே என்ன நம்பர் இருக்குது 6, அதால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே போட்டால் 12, ஓகேங்களா? 6ஆல் மல்டிப்ளை பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. இந்த 12 பக்கத்தில் நம்ம 8 வச்சோன்னா 128 8s are வந்து 1024 வருது. ஸோ நம்ம 127 7s are தான் வச்சுக்கணும். ஸோ 127 7s are என்ன வருதுன்னா 889. ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணியாச்சுன்னா 67 வரும். திருப்பி நம்ம 2 நம்பரை இறக்கணும், ஓகேங்களா? தட் இஸ் 25. அப்படியே இறக்கிக்கோங்க. மேலே என்ன போட்டிருக்கோம் 67, that is 6.7. அந்த 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 7 2s are 14, 1 6 2s are 12 13. ஸோ 67 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 134. 134 பக்கத்தில் 5ல் முடிஞ்சுக்கலாம். நான் ஸ்ட்ரெயிட்டாக வந்து 5 வைக்கிறேன். 134 5s are 1345 into 5. 5 5s are 25, 2 5 4s are 20, 21 22 2 57. ஸோ the answer is 6725 வந்துருச்சா? இப்படி தான் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட்டோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 6.75. அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். தட் இஸ் 0. எதில் முடித்தோன்னா 0.75 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் கண்டுபிடிச்சிட்டோம். அதனால் ரூட் போட வேண்டாம். இப்போது 6.75 பை 2, ஓகேங்களா? இப்போ எக்ஸோட ஆன்சர் எப்படி வருதுன்னா 0.75 plus 6.75 by 2 ஒரு ஆன்சர். தென் 0.75 minus 6.75 by 2 ஒரு ஆன்சர். ஸோ 75, that is 0.75 6.75 ஆட் பண்ணியாச்சுன்னா 7.50 வரும் by 2.
இங்கே வந்து 6.75ல 75 போச்சுன்னா -6/2 வரும். தட் இஸ் 0.0ன்னு வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா 2வையும் இதையும் கேன்சல் பண்ணியாச்சுன்னா 3.75 இதை வந்து கேன்சல் பண்ணியாச்சுன்னா -3. ஸோ இதுதான் உங்கள் ஆன்சர். ஸோ இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா 3.75, இதை கேன்சல் பண்ணியாச்சுன்னா -3. ஸோ இப்போ ஆக்சுவலாக என்ன கண்டுபிடிச்சிட்ருக்கோம்? டீயோட வேல்யூ தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ டி cannot be negative. That is seconds எங்கேயாவது மைனஸில் இருக்குமா? ஸோ t cannot be negative. So time is equal to 3.75 seconds. Okay viewers, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thanks for watching. Subscribe for more videos.